இப்போ ரீசெண்டாக சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து அதாவது பிஜேபி கவர்மெண்ட்லேருந்து கேஸ்ட் சென்சஸ் எடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 90 வருஷத்துக்கு அப்புறமா கேஸ்ட் சென்சஸ் எடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அதாவது நடுவில் 2-3 டைம் எடுத்தாங்க. ஆனால் அந்த கேஸ்ட் சென்சஸ் எடுத்தது எல்லாமே யூஸ் பண்ணப்படலை. இப்போ கவர்மெண்ட்டில் பயன்பாட்டில் இருக்க கேஸ்ட் சென்சஸ் 1931 எடுத்தது தான். சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறம் கூட ஒரு டைம் கூட எடுக்கல. ஆனால் இப்போ பிஜேபி கவர்மெண்ட் இந்த கேஸ்ட் சென்சஸ் எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் 3 விஷயம் பார்க்க போகிறோம். மொதல் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேஸ்ட் சென்சஸோட வரலாறு என்னன்றதை பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஏன் இதை இத்தனை வருஷமாக எடுக்காமல் வச்சுருக்காங்கன்றதை பார்க்க போகிறோம். ரெண்டாவது விஷயம், இந்த கேஸ்ட் சென்சஸ் இப்போ சொல்லப்பட்டதுக்கு பின்னாடி இருக்க அரசியல் என்னன்றதை பார்க்க போகிறோம். அதாவது இப்போ சொன்னதுக்கான காரணம் என்னன்றதும். மூணாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேஸ்ட் சென்சஸ்னால பொலிட்டிக்கலாக இருக்கிற ஒரு பார்ட்டிக்கு எந்த அளவுக்கு பெனிஃபிட் இருக்குது அப்படின்றதும் பார்க்க போகிறோம். ஏன்னா இது அறிவித்த உடனே என்ன சொன்னாங்க பார்த்தீங்கன்னா, அப்போவே நீங்கள் யாரும் இதை பொலிட்டிசைஸ் பண்ணக்கூடாது, இதை பொலிட்டிக்கலுக்காக யூஸ் பண்ணக்கூடாது, இந்த கேஸ்ட் சென்சஸ்ன்றது இந்தியாவுக்காக தான் எடுக்கிறோம், பொலிட்டிக்கலாக யாரும் யூஸ் பண்ணக்கூடாதுன்றது சொன்னாங்க. ஸோ அப்படி பொலிட்டிக்கலாக யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் பொலிட்டிக்கல் பார்ட்டியில் எந்த வகையில் யூஸ் பண்ணுறாங்கன்றது பார்ப்போம். மொத்தம் 3 விஷயம் பார்ப்போம். மறக்காமல் ஃபுல் வீடியோவும் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த சென்சஸை எப்போ எடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1881 தான் எடுத்தாங்க. அப்போ தான் முதல்ல இந்தியாவில் இருக்க மக்கள் தொகை கணக்கெடுப்பும் இந்தியாவில் இருக்க ஜாதிவாரி கணக்கெடுப்பும் எடுத்தாங்க. அப்போ என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 10 வருஷத்துக்கு ஒரு டைம் இந்த கணக்கெடுப்பு எடுக்கணும். அதுலேருந்து தொடர்ந்து 1931 வரைக்கும் எல்லா வருஷமும் எடுத்தாங்க. ஜாதிவாரி கணக்கெடுப்பாக இருந்தாலும் சரி, மக்களுடைய கணக்கெடுப்பாக இருந்தாலும் சரி, 2 கணக்கெடுப்பும் ஒன்றாவே எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஆனால் ஜாதிவாரி கணக்கெடுப்புன்றது 1931 வரைக்கும் மட்டும்தான் எடுத்தாங்க. 1941 எடுக்கலை. காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, அப்போ 2ஆம் உலகப் போர் வந்ததுனால அப்போ இந்தியாவில் எடுக்கப்படலை. சரி, சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறமா எடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமும் எடுக்கலை. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேரு அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, இது கேஸ்ட் சென்சஸ்ன்றதை எடுத்தாங்கன்னா இந்தியாவில் இருக்க யூனிட்டியை குலைச்சிரும், யூனிட்டியை டிவைட் ஆக்கிரும். ஸோ அதனால் கேஸ்ட் சென்சஸ்ன்றது எடுக்க வேணாம், நம்ம 10 வருஷத்துக்கு ஒரு டைம் மக்கள் தொகை கணக்கெடுப்பு மட்டும் எடுத்துக்கலாம்னு சொன்னாங்க. ஸோ அதில் 1931 அப்புறம் கேஸ்ட் சென்சஸ் எடுக்காமல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு மட்டும் தான் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் கவர்மெண்ட்டில் இருக்க எல்லா ஸ்கீம்ஸுமே அந்த 1931 எடுக்கப்பட்ட கணக்கெடுப்புலேருந்து தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் 2011 மன்மோகன் சிங் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அவர் என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா, சரி இந்த டைம் ரெண்டுத்தையும் சேர்த்து எடுத்துடலாம். அதாவது கேஸ்ட் சென்சஸ் ஜாதிவாரி கணக்கெடுப்பும் இன்னொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பும் ரெண்டுத்தையும் ஒன்றா எடுத்துடலாம்னு சொல்லி ரெண்டுத்தையும் ஒன்றாவே எடுத்தாங்க. ஆனால் மக்கள் தொகை கணக்கெடுப்பு மட்டும் தான் ரிலீஸ் பண்ணாங்களே தவிர ஜாதிவாரி கணக்கெடுப்பு ரிலீஸ் பண்ணலை. அது காங்கிரஸில் இருக்க தலைவர்களுடைய ப்ரெஷர்னால ரிலீஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் ஜாதிவாரி கணக்கெடுப்புடைய அந்த ஹிஸ்ட்ரி. ஸோ நடுவில் எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கலான்னு கேட்டிங்கன்னா, நடுவில் ஒரு டைம் மண்டல் கமிட்டின்னு சொல்லி கமிட்டியை வச்சு இந்திய அளவில் இருக்க எல்லா மாநிலங்களிலும் போயிட்டு அவங்க ஒரு ஜாதி வாரியாக கணக்கெடுப்பு எடுத்து அவங்களுடைய பிரச்சனைகள் என்ன, எந்தெந்த ஜாதிக்கு அதிகமான ரிசர்வேஷன் தேவைப்படுது, எந்தெந்த ஜாதிக்கு அதிகமான கோட்டை தேவைப்படுன்னு சொல்லி கணக்கெடுக்கிறதுக்காக மண்டல் கமிஷன் ஒரு கமிஷன் அமைச்சு 1980 அவங்க ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணாங்க. அந்த மண்டல் கமிஷனோட பரிந்துரையின் பேரில் என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, இந்தியாவை பொறுத்தவரைக்கு அதுக்கு முன்னாடி SC STக்கு மட்டும்தான் ரிசர்வேஷன்ன்றது இருந்தது. ஏன்னா இந்தியாவோட கான்ஸ்டியூஷன் படி அவங்க 2000 வருஷம் கிட்ட ரொம்ப பிற்படுத்துகிற நிலையில் இருக்காங்க. அவங்க இன்னும் முன்னேறன்றதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் எல்லாத்துலேயுமே மோஸ்ட் ஆஃப் த வேக்கன்சி எல்லாமே ரிசர்வேஷன்ன்றது அதுக்கு முன்னாடி வரைக்கும் SC ST அந்த பிரிவினருக்கு மட்டும்தான் இருந்தது. அப்புறம் நார்மல் கோட்டா தான் எல்லாமே இருந்தது. ஆனால் இந்த மண்டல் கமிஷன் ரிப்போர்ட் என்ன சொன்னாங்க பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஓபிசின்றவங்க 52% இருந்தாங்க. இந்த 58%ன்றது 1931 எடுக்கப்பட்ட கணக்கின்படி இந்த 58%. ஸோ இந்த ஓபிசிக்கு இந்த ரிசர்வேஷன்றது தேவைப்படுது. ஸோ அதனால் அவங்களுக்கு ரிசர்வேஷன் கொடுங்கன்னு சொல்லி இந்த மண்டல் கமிட்டி ஒரு ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணாங்க. இது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்க பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரிசர்வேஷனை 50% மேலே ஏற்றக்கூடாது. எந்த ஒரு மாநிலமாக இருந்தாலும் சரி ரிசர்வேஷன் 50% வரைக்கும் மட்டும்தான் இருக்கணும், 50% மேலே ஏற்றக்கூடாது. ஸோ அதனால் ஓபிசியை பொறுத்தளவுக்கு இந்த மண்டல் கமிஷன் ரிப்போர்ட்டின் படி 52%ன்றது 1931 எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பு தான். ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணோம்னா, ஓபிசிக்கு 27% ரிசர்வேஷன் கொடுக்கணும்னு சொல்லி அப்போ தான் 27% ரிசர்வேஷன் கொடுத்தாங்க மண்டல் கமிட்டி ரிப்போர்ட்டின் பேர். ஆனால் இதையுமே பார்லிமெண்ட்டில் ஏற்றத்துக்கு பெரிய பிரச்சனையாச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, விபி சிங் அவர்கள் இந்த விஷயத்தை பார்லிமெண்ட்டில் கொண்டு போயிட்டு பார்லிமெண்ட்டில் ஒரு பில்லை பாஸ் பண்ணுறப்போ எல்லா கட்சியினருமே எதிர்ப்பு தெரிவித்தாங்க. இது ஈவன் தோ
அந்த விபி சிங்கோட கூட்டணி கட்சியாக இருந்த பிஜேபியாக இருந்தாலும் சரி, காங்கிரஸ் இருந்தாலும் சரி, எல்லா கட்சியுமே எதிர்ப்பு தெரிவித்தாங்க ஓபிசிக்கு ரிசர்வேஷன் தரக்கூடாதுன்ட்டு. ஆனால் அதையும் மீறி அவர் வந்து கொண்டு வந்துட்டார், ஓபிசிக்கு ரிசர்வேஷன் கொண்டு வந்துட்டார் 27%. அந்த 27% தான் அதுக்கப்புறம் வந்து நடைமுறைக்கு வர ஆரம்பிச்சது. ஆனால் அதை கொண்டு வந்ததுனால இன்னும் ஒரு சில பிரச்சனைகள் காரணம் காட்டி விபி சிங்கோடைய ஆட்சியை கவுந்துருச்சு. அப்போ கூட விபி சிங் வந்து வெளியே போகிறப்ப என்ன சொன்னாங்க பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து ஒரு நல்ல காரியத்தை செஞ்சிடும்னு சொல்லி தலை நிமிர்ந்து தான் போகிறோம், தலை குனிஞ்சு போகலாம், நாங்கள் வந்து போகிறதுக்கு சந்தோஷப்படுறோம் சொல்லிட்டு தான் போனார் பார்லிமெண்ட்டை விட்டு வெளியே போகிறப்ப. ஸோ இது வந்து 1900 காலகட்டத்தில் நடந்தது. இன்னொன்று, நம்ம தமிழ்நாடு வந்து மற்ற மாநிலங்கள் தாண்டி இங்கே வந்து ரிசர்வேஷன்றது மாறுபட்டு இருக்கும். அது காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, மற்ற மாநிலங்கள்லாம் ரிசர்வேஷன்றது 50% தான் இருக்கும். சுப்ரீம் கோர்ட்டுன்றது வந்து 50% தான் டார்கெட்டாக வச்சிருந்து, நீங்கள் 50% மேலே ஏற்றக்கூடாது, எந்த ஒரு மாநிலமுமே ரிசர்வேஷன் 50% மேலே ஏற்றக்கூடாதுன்றது. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு ரிசர்வேஷன்ன்றது 69% இருக்கும். அது வந்து எல்லா கம்யூனிட்டியும் சேர்ந்து 69% இருக்கும். அது எப்போ கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 1990 காலகட்டத்தில் பல கட்சிகள் வந்து போராடி இந்த ரிசர்வேஷனை கொண்டு வந்தாங்க 69%. ஸோ இதை வந்து சுப்ரீம் கோர்ட் எதிர்க்கலையான்னு கேட்டிங்கன்னா, சுப்ரீம் கோர்ட்டு இந்த கேஸ் போகிறதுக்குள்ளே என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜெயலலிதா அவர்கள் வந்து இது வந்து ஒரு பில்லாக பாஸ் பண்ணிட்டாங்க. அதாவது பார்லிமெண்ட்டில் போயிட்டு கான்ஸ்டியூஷனில் இதை வந்து 69% 9th செக்டரில் ஆட் பண்ணிட்டாங்க. கான்ஸ்டியூஷனை பொறுத்தவரைக்கும் நீங்கள் 9th செக்டரில் ஒரு விஷயத்தை ஆட் பண்ணிங்கன்னா அதை வந்து சுப்ரீம் கோர்ட்டே நினச்சாலும் அதை மாற்ற முடியாது, அது கான்ஸ்டியூஷனில் பர்மனெண்ட்டாக இருக்கிறது தான். ஸோ தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் 50% இல்லாமல் 69% மாற்றிட்டு அந்த 69% கான்ஸ்டியூஷனில் ஏற்றிட்டாங்க. இதுக்கு வந்து இப்போ தமிழ்நாட்டில் இருக்க 2 கட்சியுமே ஒரு காரணமாக தான் இருக்குது. இன்னொன்று, தமிழ்நாடு அரசை பார்த்து நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க, இந்தமாரி ஏன் வந்து நீங்கள் ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்க மாட்டீங்கன்னு சொல்லி எதிர்கட்சிங்க நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க. ஆனால் அதுக்கு சொல்கிறது என்னென்னா, அதுக்கு தமிழ்நாடு அரசு சார்பில்னு சொல்கிறது என்னென்னா, ஜாதி வாரி கணக்கெடுப்புன்றது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் எடுக்கணும், நம்ம எடுக்க முடியாதுன்றதை சொல்லுவாங்க. அது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்தாங்கன்னா அது வந்து கேஸ்ட் சர்வேவே தான் வரும். ஆனால் கேஸ்ட் சென்சஸ்ன்றது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் எடுக்கணும். இப்போ நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் போயிட்டு ஒரு விஷயத்தை நீங்கள் அமல்படுத்தணும்னா கேஸ்ட் சர்வே வச்சு பண்ண முடியாது, கேஸ்ட் சென்சஸ் வச்சு தான் பண்ண முடியும். அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய டேட்டா வச்சு மட்டும்தான் பண்ண முடியும். சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு ரிசர்வேஷனில் ஆட் பண்ணாலும் சரி, கோட்டாவை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணாலும் மைனஸ் பண்ணாலும் இந்த விஷயத்தை மட்டும் வச்சு தான் பண்ண முடியும். ஸோ அதனால தான் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து கேஸ்ட் சர்வே எடுத்தாலுமே அது வந்து செல்லுபடி ஆகாது சுப்ரீம் கோர்ட்டில். ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மற்ற மாநிலம் வேறு ஏதாவது மாநிலம் வந்து கேஸ்ட் சர்வே எடுத்துருக்காங்களாம் கேட்டோன்னா எடுத்திருக்காங்க. கர்நாடகாவாக இருக்கட்டும், தெலுங்கானாவாக இருக்கட்டும், பீகாராக இருக்கட்டும், இந்த 3 மாநிலங்களுமே கேஸ்ட் சர்வேன்றது எடுத்திருக்காங்க. ஸோ அவங்க எடுத்த ரிப்போர்ட்டில் என்னவா வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 1931 வந்த சென்செக்ஸை விட இங்கே வந்து பெர்சன்டேஜ் வந்து அதிகமாக இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 இதுலேயுமே பொதுப்படையாக பார்த்தீங்கன்னா 30-35% வந்து எஸ்சி எஸ்டியும், 60-69% வந்து ஓபிசி பிரிவினர், அதாவது பிசி எம்பிசி இவங்களாம் சேர்ந்து 60-69%, மீதி இருக்க ஃபார்வர்டு கேஸ்ட்னு சொல்லப்படுறவங்க வந்து 15% இருந்திருக்காங்க. ஸோ இதுதான் இந்தியாவை பொறுத்தவரைக்கும் கேஸ்ட் சென்செக்ஸோடு இருக்கிற ஒரு ஹிஸ்ட்ரி. ஸோ இப்போ 2வது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ கொண்டு வந்திருக்க கேஸ்ட் சர்வேன்ற ஒரு முடிவு வந்து அரசியலுக்காக என்னன்றதை பார்ப்போம். அதுக்கு வந்து ஒரு சில காரணங்கள் இருக்குது. இப்போது பீகாரில் எலெக்ஷன் நடக்க போகுது. அந்த பீகார் எலெக்ஷனை ஒட்டி இப்போ கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க. ஏன் பீகார் எலெக்ஷனை ஒட்டி இவ்வளோ பெரிய முடிவை கொண்டு வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தலில் என்டிஏ கூட்டணி, அதாவது பிஜேபின்றது வந்து மிகப்பெரிய அளவில் அடி வாங்கிச்சு. அவங்க வந்து முன்னாடி இருந்த எலெக்ஷனை விட இப்போ வந்து ரொம்பவே கம்மியாகிடுச்சு. அது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்போசிட் இருக்க காங்கிரஸ் கட்சி வந்து அவங்க வந்து கொள்கையை சமூக நீதியாக வச்சு எல்லா ஊர்லேயும் போயிட்டு சமூக நீதின்ற வார்த்தையை பேசி அவங்களுடைய ஓட் பேங்க்கு இழுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த பக்கம் போக வேண்டிய பாதி ஓட் பேங்க் இந்த பக்கம் வந்துடுச்சு. இது வந்து பிஜேபிக்கு நல்லாவே தெரிஞ்சுது. ஸோ அதனால் பீகார் எலெக்ஷன் வந்துச்சுன்னா அவங்க வந்து சமூக நீதின்ற வார்த்தையை பயன்படுத்தணும். அதுக்காக கேஸ்ட் சென்சர்ன்ற வார்த்தையை இப்போதைக்கு டூலாக எடுத்திருக்காங்க. ஸோ பீகார் அரசியலில் இன்னொரு காரணமாக இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாடாளுமன்ற தேர்தல் அப்போது நிதிஷ்குமார் ரெட்டின்றவர் தனியாக நின்றுருந்தார். தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நிதிஷ்குமார் ரெட்டி அவர்கள் வந்து பிஜேபியில் ஜாயின் பண்ணார். அவர் பிஜேபியில் ஜாயின் பண்ணது அப்புறமே கூட அங்கே இருக்க சிறுபான்மையினர் மத்தியில் மிகப்பெரிய அதிருப்தி ஏற்பட்டது. நான் வந்து உங்களுக்கு தான் ஓட்டு போட்டோம், நீங்கள் வந்து அவங்க கூட ஜாயின் பண்ண என்ன அர்த்தம் சொல்லி மிகப்பெரிய அதிருப்தி ஏற்பட்டது. ஸோ அதுவுமே ஒரு காரணமாக வச்சு இப்போ எலெக்ஷனில் ஜெயிக்கணும், அதுக்காக இந்த ஒரு கேஸ்ட் சென்சஸை கொண்டு வந்துட்டோம்னா பீகார் எலெக்ஷனில் நம்ம வந்து ஓரளவுக்கு ஜெயிக்க முடியும், நம்ம வந்து ஓரளவுக்கு நம்மளுடைய வாதத்தை எடுத்து வைக்க முடியுன்றதுக்காக கூட கொண்டு வந்துக்கலாம் சொல்லி நிறைய அரசியல் பேசிட்டு இருக்காங்க. பீகார் எலெக்ஷனில் ஜெயிக்கணுன்றதுக்காக
அப்படின்றதுக்காக. ஸோ இது வந்து கொண்டு வருவாங்களா மாட்டாங்கன்றது ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்குது. ஏன்னா இப்போ வந்து கேஸ்ட் சென்சஸ் எடுக்க போகிற மட்டும் சொல்லியிருக்காங்களே தவிர எந்த டைமில் கொண்டு வந்திருக்காங்க, எப்போ கொண்டு வருவாங்கன்றது எதுவுமே சொல்லலை. எப்போ ஆரம்பிப்போம், எப்போ முடிப்போம், எப்போ ரிலீஸ் ஆகுன்ற ஒரு டைம்லைன் கூட சொல்லவே இல்லை. நாங்கள் வந்து கேஸ்ட் சென்சஸ் எடுக்க போகிறோம் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. அது 2021 மக்கள் கணக்கெடுப்பு எடுக்காததுனால அது இப்போ எடுக்க போகிறோம், அதோடு சேர்த்து கேஸ்ட் சென்சஸ் எடுக்க போகிறோம்னு சொல்கிறாங்க. ஆனால் எப்போன்ற டைம்லைன் சொல்லலை. இதுதான் நிறைய பேர் கேட்டுருக்காங்க அரசியலில், ஏன் நீங்கள் டைம்லைன் சொல்லாமல் வச்சுருக்கீங்கன்றது. அப்படியே இதை வந்து சொல்லாமல் விட்டுலாம் பார்க்குறீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அது எப்படி சொல்லாமல் விடுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது. 2019 ஃபார்வர்டு கேஸ்ட்டுக்காக ஒரு கோட்டாவை கொண்டு வராங்க. இடபிள்யூஎஸ் கோட்டான்றது எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன். அதாவது யாரெல்லாம் ஃபார்வர்டு கேஸ்ட்டாக கருதப்படுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் அந்த கேஸ்டில் யார் எக்கனாமிக்கலி வீக்கராக இருக்காங்களோ அவங்களுக்காக 10% இடஒதுக்கீடு கொண்டு வந்திருக்காங்க. இந்த 50% இடஒதுக்கீடு இல்லாமல் தனியாக ஒரு 10% இடஒதுக்கீடு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுவுமே ஒரு காரணமாக வச்சு இப்போதைக்கு பிஜேபி இதை கொண்டு வர மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஏன் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக 3 மாநிலம் வந்து சர்வே எடுத்தாங்க. தெலுங்கானாவாக இருக்கட்டும், கர்நாடகாவாக இருக்கட்டும், பீகாராக இருக்கட்டும், இந்த 3 மாநிலங்களும் சர்வே எடுத்தாங்க. அந்த சர்வேல என்ன தெரிஞ்சிருக்குன்னா 1931 ஃபார்வர்டு கிளாஸாக கருதப்பட்டவங்களுடைய பர்சன்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 25% இருந்தது. ஆனால் இப்போது இந்த 3 மாநிலம் எடுத்தப்போ அந்த ரிப்போர்ட்டில் ஃபார்வர்டு கிளாஸாக கருதப்படுறவங்களுடைய எண்ணிக்கை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 10% 15% தான் இருக்குது. ஸோ அப்படி இருக்கிறப்போ 10% மக்களுக்கு மட்டும் எப்படி நீங்கள் 10% 20 கொடுக்க முடியுன்ற ஒரு கேள்வி வருன்றதுனால கூட அவங்க வந்து பிஜேபி இதை வந்து கொண்டு வரதுக்கான வாய்ப்பு கம்மின்ற மாதிரி சொல்கிறாங்க. மற்ற கேஸ்ட் அதாவது எஸ்சி எஸ்டி கோட்டாவில் 35% இருக்கிறப்போ அவங்களுக்கான கோட்டா 18% 20% இருக்குது. இந்த பக்கம் பிசிஎம்பிசியோட பர்சன்டேஜ் 69% இருக்கிறப்போ அவங்களுக்கான கோட்டான்றது வந்து 27% இருக்குது. ஆனால் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபார்வர்டு கேஸ்ட்ன்றவங்க வந்து 10-15% தான் இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து கோட்டான்றது 10% இருக்குது. ஸோ இந்த ரிப்போர்ட் வந்து ப்ராப்பராக ரிலீஸ் ஆகிடுச்சுன்னா ஃபார்வர்டு கேஸ்ட்ன்றது வந்து கம்மியாக இருந்தாங்கன்னா மேபி அது வரல, மேபி அது ஃபியூச்சரில் வேறு சில பிரச்சனைகளை கொண்டு வரும். ஏன் அவங்க வந்து இவ்வளோ பாப்புலேஷன் கம்மியாக இருக்கிறப்போ ரிசர்வேஷன் அவங்களுக்கு 10% இருக்குன்னு சொல்லி பிரச்சனை வருன்றதுக்காக கூட பிஜேபி வந்து இதை எடுக்காமல் கூட இருக்கலாம். இப்போ வந்து எலெக்ஷனுக்காக சொல்லிட்டு மேபி ஃபியூச்சரில் இது எடுக்காமல் கூட இருக்கலான்ற மாதிரியும் பேசிகிட்டு இருக்காங்க. இதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிஜேபியோட தாயமைப்பு யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸோட ப்ரொபகண்டா என்னென்னா அவங்க வந்து ஜாதின்றது பிரிவினை தான் ஏற்படுத்தும், ஜாதி கணக்கு பண்ணுறதும் பிரிவினை தான் ஏற்படுத்தும்ன்றதான் அப்பெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அது வந்து அவங்களுடைய கருத்து. ஆனால் இதை தான் முன்னிலை வச்சு தான் அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க எல்லாமே ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்காதீங்கன்ட்டு. மோடி அவர்களுமே ரீசெண்டாக சொல்லியிருந்தாரு ஜாதி வாரி கணக்கெடுப்புன்றது வந்து ஒரு பிரிவினைவாதம் தான் உருவாகுன்றது. ஆனால் அப்படி சொன்னவரே இப்போ வந்து எலெக்ஷன் டைமில் நாங்கள் வந்து கேஸ்ட் சென்சஸ் எடுக்க போகிறோன்ற மாதிரி. ஸோ இதெல்லாம் காரணமாக வச்சு தான் மேபி இது வந்து அரசியல் காரணமாக இருக்கலான்றது கூட நிறைய பேர் கருதிட்டு இருக்காங்க. ஏன்னா எந்த டைம்னு சொல்லலை, கரெக்டாக பீகார் எலெக்ஷன் அப்போ சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட்ல அப்போஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, திடீர்னு இப்போ சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க வந்து இப்போ மட்டும் இது இருக்கல, விபி சிங் ஆட்சியில் இருக்கும் போதே பிஜேபி வந்து இந்த கேஸ்ட் சென்சஸ் எதிர்த்து தான் இருந்தாங்க. சரி, மூணாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கேஸ்ட் சர்வேன்றது எப்படி மற்ற பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு எல்லாமே ப்ளஸ் பாயிண்ட் அமையும்ன்றது. ஓட்டு வங்கியை பொறுத்தளவுக்கு ஓட்டு வங்கியில் எல்லா கட்சி தலைவருக்குமே தெரியும், ஓட்டு வங்கின்றது வந்து அடிப்படையில் கேஸ்ட் சம்மந்தப்பட்டது தான் இருக்கும் அப்படின்றது. எந்த ஏரியாவில் எந்த கம்யூனிட்டி சேர்ந்தவங்க அதிகமாக இருக்காங்களோ அந்த கம்யூனிட்டி சேர்ந்தவங்களை அங்கே வேட்பாளர் நிற்க வச்சாதான் அந்த இடத்துல ஜெயிக்க முடியும் அப்படின்றது எல்லா கட்சி தலைவருக்குமே தெரியும். ஸோ இந்த கேஸ்ட் சர்வே எடுத்தாங்கன்னா, இந்த கேஸ்ட் சர்வேன்றது ரிலீஸ் ஆச்சுன்னா அது இன்னுமே ஈஸியாக போயிடும். இதுதான் வந்து அந்த கேஸ்ட் சர்வே எடுக்க போகிறோம்னு சொன்னப்போ கூட சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து பொலிட்டிக்கல் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணக்கூடாது, நீங்கள் இது வந்து இந்தியாவோட எக்கனாமிக் க்ரோத்துக்காக யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த கேஸ்ட் சர்வேயோட பொலிட்டிக்கலாக இன்னொரு பெனிஃபிட்டும் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேஸ்ட் சர்வேன்றது ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா ஓட்டர் பாலிடிக்ஸாக மட்டும் இல்லாமல் அதே வந்து ரிசர்வேஷனாகவும் அதே வந்து கோட்டா பாலிடிக்ஸாகவும் மாற வாய்ப்பு இருக்குது. யார் எங்கே பேக்வர்ட் கிளாஸ் இருக்காங்களோ அவங்களுக்கு அதிகமான சலுகைகள் தரதாக இருக்கட்டும், ரொம்ப கீழே இருக்கவங்களுக்கு அது ரொம்ப பிற்படுத்தப்பட்டவருக்கு எல்லாத்துக்குமே அதிகமான சலுகை தர்றது அந்த மாதிரி விஷயங்களை கூட யூஸ் பண்ணலாம். ஸோ அதனாலேயே எங்கள் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எல்லாம் இந்த பேர் தான் சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. 2 பெனிஃபிட்ஸும் இருக்குது, ஓட்டர் பாலிடிக்ஸும் இருக்குது, இன்னொன்று அங்கே மக்களுக்கு செய்ய வேண்டிய பெனிஃபிஷியல் பாலிடிக்ஸும் இருக்குது. இதுக்கு கிரெடிட் வந்து பிஜேபியாக இருக்கட்டும் காங்கிரஸாக இருக்கட்டும் 2 பேர் நாங்கள் தான் காரணம் சொல்லிட்டு இருக்காங்க. இல்லைன்னா தமிழ்நாட்டு கட்சிகள் கூட நாங்கள் தான் காரணம் சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு வந்து எல்லாருமே தான் கிரெடிட் எடுத்துக்கணும். சப்போஸ் இது வந்து ரிப்போர்ட் ப்ராப்பராக ரிலீஸ் ஆகிட்டு இதுக்கான சலுகைகள்லாம் கரெக்டாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கிரெடிட்ன்றது எல்லா கட்சிகளும் தான் எடுத்துக்கணும். இன்னொன்று பொதுப்படையில் ஒரு கருத்து இருந்துகிட்ருக்கு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லா மக்கள் ஒன்றா தான் இருந்துகிட்ருக்காங்க. எதுக்கு கேஸ்ட் சர்வேன்றது இப்போ கொண்டு வரீங்க, ஏன் கேஸ்ட் சர்வேன்றது பிரிவினைவாதத்தை கொண்டு வருன்றது அது சரியான்னு கேட்டால் அது வந்து இந்தியாவை பொறுத்தவரைக்கும் ஏற்றுக்க முடியாத விஷயம். ஏன்னா இந்தியாவில் அடிப்படையில் மதத்துலேருந்தே
மக்கள் எல்லாமே ஜாதி வாரியாக பிரிஞ்சு தான் இருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ எக்கனாமிக்கலாக ஒரு விஷயம் வந்து ரிசர்வேஷன் மூலிமா பிரிஞ்சு இருக்கிறது சரியாக தவறுன்னு கேட்டால் அது சரியாக தான் இருக்கும். ஆனால் அது எந்த மக்கள் தொகை அடிப்படையில் எவ்வளோ பெர்சன்டேஜ் வச்சு பிரிக்கிறாங்கிறது தான் இருக்குது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுறேங்க.